விஸ்வா, வாய தரங்க. இருங்க. கல்யாணராமன் சார், என்ன கேக் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது, இங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் எடுத்தம்மா. கல்யாணராமன், அது இங்க வைங்க. ஓகே சார். விஸ்வா சார், இதுல இருந்து நீங்க ஒரு சீட் எடுக்கணும். அதுல என்ன டாஸ்க் எழுதி இருக்கோ அதை நீங்க செஞ்சு காட்டணும். சார் போதும் சார், நம்ம எல்லாருமே போய் ஒர்க்க பார்க்கலாமே. நோ, இன்னைக்கு ஃபுல்லா உங்க மேரேஜ் கொண்டாட்டம் தான். எல்லாரும் ஜாலியா இருப்போம். விஸ்வா சார், ஒரு சீட் எடுங்க சார். விஸ்வா, கமான், ஒரு சீட் எடுங்க. விஸ்வா, எடுப்பா. சார், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் விட்டுருங்களேன். நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த ஒரு நாளை வாழ்க்கைய ஜாலியா அனுபவிக்கணும். எத்தனை ஜோடிக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை நடத்தி நாம கொண்டாடி இருக்கோம். ஏன் சிஸ்டர் துளசியோட கல்யாணத்தை கொண்டாடலனா எப்படி விஸ்வா சார்? வாங்க, ஜாலியா ஒரு சீட் எடுங்க. விஸ்வா சார், கிளியே சீட் எடுக்குது, உங்களுக்கு என்ன சார்? ஒரு சீட்டு தானே, போய் எடுங்க சார். விஸ்வா, இது வெளி உலகம். இங்க நாம புருஷன் பொண்டாட்டி. என்ன எழுதி இருக்கு படிங்க விஸ்வா. ஏன் தயங்குறீங்க? என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. காதல் வசனம் பேச வேண்டும். விஸ்வா, அப்புறம் என்ன, எதுக்கு தயக்கம்? என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது ஒரு லவ் டயலாக் பேசுங்க. துளசியை பார்த்து பேசுங்க, நல்லாவே லவ் வரும் சார். I love you. விஸ்வா சார், இதெல்லாம் பத்தாது, நல்லா உருகி காதல சொல்லுங்க. துளசி கிட்ட எவ்வளவு உருகி இருப்பீங்க. பேசுங்க சார், சும்மா பிகு பண்ணாதீங்க. துளசியை பார்த்து பேசுங்க. கண்ணுல காதல் சொன்ன பிறகு வார்த்தைகள் ஊமை ஆயிடும். ஆனாலும் மனசு துடிக்குது. I love you, துளசி. சூப்பர். துளசி, அடுத்து நீதாம்மா. வா, வந்து ஒரு சீட் எடு. வாமா. அதுல என்ன எழுதி இருக்கு துளசி?
காதலை ப்ரப்போஸ் பண்ண வேண்டும். துளசி, இத விஸ்வா சார்ட்ட கொடுத்து உங்க காதல சொல்லுங்க. ஏன் ரோஸ் வேணான்றீங்க? அப்புறம் எப்படி விஸ்வா சார்ட்ட லவ் சொல்வீங்க? துளசியை விடவா ரோஜாக்கு மனம் இருக்கு? விஸ்வா, துளசி சின்ன ஏலைதான், ஆனா பெரிய குணம் இருக்கு. என்னையும் என்னோட காதலையும் நீங்க ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ லவ் யூ விஸ்வா. விஸ்வா, அடுத்து என்னன்னா சார் போதும் சார். இரு விஸ்வா, என்ன அவசரம்? டான்ஸ் இல்லாம எப்படி ஃபங்க்ஷனை முடிக்கிறது? விஸ்வா, நானும் என் ஒய்ஃபும் டான்ஸ் பண்றோம், அதே மாதிரி நீங்களும் துளசியும் டான்ஸ் பண்ணுங்க. சார் எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வராது சார். சார், துளசி சொல்லி கொடுப்பாங்க. கம் ஆன் சார். என்ன துளசி, விஸ்வா சார் கூட டான்ஸ் பண்ணுவீங்கல்ல? துளசி கூட சேர்ந்தா விஸ்வா சார் தன்னாலேயே டான்ஸ் ஆடுவாரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம்மா. வாழ்த்துக்கள் துளசி. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் கா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. கன்கிராட்ஸ் சார், கன்கிராட்ஸ். கன்கிராட்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். நம்ம ஆபீஸ்லயே விஸ்வா சார் மேரேஜ் தான் ரொம்ப சீக்கிரமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா ஆமா, விஸ்வா சார் ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போனாரு. அவர் பர்சனல் வேலைய சக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஓகே 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 ஓகே, ஆல் ஆஃப் யூ நீங்க போய் எல்லாரும் உங்க வேலையை பார்க்கலாம். சரி போங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வரேன் விஸ்வா. ஓகே சார். வரமா வரேன் துளசி. விஸ்வா. வரேன் Bye. துளசி. பாய். பாய். இதெல்லாம் யார் கேட்டாங்க? விஸ்வா, கூல்.
ஏய் இது பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெளி உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டி 4 செவத்துக்குள்ள யாரோ அதானே? மைண்ட்ல வச்சுக்க. அது எனக்கு நல்ல மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அந்த கல்யாண ராமெல்லாம் என்ன கலாய்க்கிறான். ச்சே. விஸ்வா, 4 பேரு 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதையெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்க கூடாது. எல்லாம் ஒன்னால வந்தது. விஸ்வா, வாழ்க்கையில எது நடந்தாலும் உலகமே விமர்சனம் பண்ணாலும் நாம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது. போதும், எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அம்மா, என் பையனோட வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி அமையாம போயிடுச்சு. திடீர்னு துளசி வந்துட்டா. என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நியாய தர்மப்படி துளசி கழுத்துல அவனை தாலி கட்ட சொல்லிட்டேன். இப்போ என் மகன் மன நிம்மதி இல்லாம இருக்கான். என் பையனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுமா, அவன் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாம்மா கருணை காட்டணும். அம்மா தாயே, நான் ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சிரும் போல இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிருமா. என் மகனை வாழவேமா. என்ன நெருப்பு காத்துல ஆடுதா? ஆடி அடங்குற வாழ்க்கை அடங்குற வரைக்கும் அடக்கமா இருக்கணும். ஆடுறது நெருப்பு இல்ல, உன் மனசு. உன் மனசு அலப்பாஞ்சு ஆடுது. உண்மைதான் சாமி. என் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. தவிக்குது, தடுமாறுது. இருக்கும்ல. பாரம் அதிகமாச்சுன்னா வண்டி தடுமாறத்தானே செய்யும். கருணை காட்டுங்க சாமி. என் மகனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். மகனா? உனக்கு ஏது மகன்? உனக்கு மகதான். இப்ப மருமகளா வந்திருக்கா. சாமி, எனக்கு மகன்தான், மகள் இல்ல. மகன்தான் மகள், மகள்தான் மகன். காயம்தான் மாயம், மாயம்தான் காயம். மகனை பெற்றிருக்கிறோம்னு கர்வத்தில் இருக்கிறியா? கர்வம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும். மருமகள் தான் மகள்,
மகள்தான் மருமகள். புரிஞ்சதா? சாமி சாமி, எனக்கு மகன் தான் சாமி, மக இல்ல சாமி. எந்திரிங்க சாமி. சாமி, இவரு அருள்வாக்கு சித்தர். அவரா கண்ணை திறந்து சொன்னாதான் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இனி எப்போ கண்ணை திறப்பாருன்னு சொல்ல முடியாது. அவரை கூப்பிடாதீங்கம்மா, விட்டுடுங்க. உனக்கு மகள்தான், மகள்தான், மகன் இல்ல, மகன் இல்ல. விஸ்வா என் மகன் இல்லையா? துளசிதான் என் மகளா? சித்தர் சொன்னது நிஜமா? அப்படி இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. நான் தான் பெத்தவ, எனக்கு தெரியாதா என் புள்ள எது, என் ரத்தம் எதுன்னு? விஸ்வா தான் என் புள்ள, அவன்தான் என் புள்ள. உனக்கு ஏது மகன்? உனக்கு மகள்தான். இப்போ மருமகளா வந்திருக்கா. அம்மா ஏன் இன்னைக்கு இப்படி உத்து பாக்குறாங்க? ஏற்கனவே மனக்குழப்பத்துல இருந்தேன், சித்தர் வேற இன்னும் குழப்பிட்டாரே. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா என்கிட்ட வந்து பேசுவாங்க.